Assalamualaikum friends, welcome to TH Kitchen. இன்னைக்கு நம்ம TH Kitchenல பெரிய கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறோம். இது தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி காட்டன் துணியில் துடைச்சி எடுத்துருக்காங்க. இப்போ கத்தியால் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து சுடும்போது உள்ளேயும் குக் ஆகும். இது எல்லாமே இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போ எண்ணெய் தடவி வைக்கலாம். கடலெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது மேலே இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே பிடிச்சி நம்மளால் சுட முடியாது. இது மாதிரி கத்தியை வந்து நடுவில் விட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டிக் இருந்தால் கூட ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி வந்து நல்லா க்ரிப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு இப்போ 2 கத்திரிக்காவை நெருப்பில் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். கையால் எடுத்தால் கூட வந்துடும், இல்லைன்னா கத்தியை வச்சு கூட நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 10 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு அளவு இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து மெல்லிசாக தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். மசாலாவையும் கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே வெந்திருக்கு, இன்னமும் கொஞ்சம் இதில் குக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ண. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.